பேரன்பு கொண்ட தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இதுவரை நமது ஊரில் ஆண்களுக்கு மட்டும்தான் உரியடி போட்டி நடந்து கொண்டிருந்தது. முதன் முறையாக இந்த திருவிழாவில் பெண்களுக்கான உரியடி போட்டி நடைபெற இருக்கிறது. பெண்களே, உங்களது வீரத்தை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த போட்டியில் பங்கு பெற விரும்புபவர்கள் தங்களது பெயர்களை உடனடியாக வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாயும் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீரப்பெண் பிறந்த மண் இது. பெண்களே, உங்கள் வீரத்தை காட்டுங்கள். உங்களில் தைரியம் உள்ளவர்கள் தங்களது திறமையை இப்பொழுது நிரூபிக்கலாம். அக்கா, நீ போய் உரியடிக்கா. எனக்கு வயசாயிடுச்சுல, நான் எப்படி? நீதான் கொஞ்சம் குமரி, நீ போய் அடி. ஏய் ரம்மா, நீ போய் உரியடி. ஐயோ அண்ணி, நான் போக மாட்டேன் அண்ணி, எனக்கு பயமா இருக்கு. ஏய் சாரு, நீ போய் அடிய. நீயாவது போயிண்டி. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. அக்கா நீ இருக்கும்போது நான் போக கூடாது. நான் போக மாட்டேன். அண்ணி, நீங்க போய் உரியடிங்க அண்ணி. ஆமா போங்க அண்ணி. சரி, நான் போறேன். எனக்கு உரியடிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த இளவஞ்சி குரங்கு இருக்காளே அவளை அடிக்கணும். ஏய் சாரு, லைட்டா கண்ணு தெரியற மாதிரி கட்டிவிடு. சரியா? பெண்களே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? வீரப்பெண்மணி நமது ஊரில் யாரும் இல்லையா? நான் இருக்கேங்க. முதல் முறையாக ஐயா வீட்டு இளைய மருமகள் வீரலட்சுமி வடிவு அவர்கள் களமிறங்குகிறார். அக்கா, கோணக்காளி உரியடிக்க போறாளாம். இது எங்க ஜெயிக்க போகுது, நீ வேற. பெண்களே பாருங்கள், நமது ஊரின் வீரப்பெண்மணி வடிவு களமிறங்குகிறார். ஐயா, எப்படியும் தோக்கதான் போறா. வீரப்பெண்மணி அசகாய சூரி வடிவு கண்கள் கட்டப்படுகிறது. அக்கா, இவளே ஒரு டப்பா கண்ணு, இவ எங்க உரியடிக்க போறா? வீரப்பெண்மணி சண்முக வடிவு உரியடிக்க தயாராகிவிட்டார். புடிங்க அண்ணி. அவர் சிறிய தடுமாற்றத்துடன் ஆட்டத்தை தொடங்குகிறார். அடியே, உரியடிக்க சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அவர் உரியடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடடடடடா. ஏய், அங்க போய் அடி. வடிவு தனது இலக்கை கணித்து விட்டார் என்று தோன்றுகிறது. உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை? உரியடிக்க சொன்னா இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. என்னக்கா இந்த ஆட்டம் ஆடுறா? அங்க போய் அடி அடி அடி. கரெக்ட் அடி. வடிவு அவர்கள் தனது இலக்கை தேடுகிறார். அக்கா, இவகிட்ட எல்லாம் கொம்பை கொடுத்து கொம்பையே கேவலப்படுத்துறாங்கல்லக்கா. வடிவு அவர்கள் பானையை உடைப்பார் என்று பார்த்தால் அவர் இளவஞ்சியின் மண்டையை உடைத்து விட்டார். அடுத்ததாக களமிறங்க ஆசைப்படும் பெண்மணிகள் தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீ அவளை திருப்பி அடிச்சிடலாம், கவலைப்படாத. அவ மண்டைய நான் உடைக்கணுக்கா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நீயும் கண்ணை கட்டிக்கிட்டு களத்துல இறங்கு. வடிவுக்கு பக்கத்துல போய் நான் நின்னுக்கிறேன். நீ நல்லா பார்த்து வச்சுக்க. நாங்க எங்க இருக்கோன்னு நீயே நல்லா கவனமா பார்த்து வச்சுக்க. நான் வேணா வடிவுக்கு பின்னாடி நின்னு சொடக்க போடுறேன். என்ன சொடக்கு? அத கேட்டு அவ பக்கமா ஓங்கி ஒரு அடி அடிச்சிரு. அடி சாதாரணமா இருக்க கூடாது, மண்டை பொளந்துடணும். அவசரப்பட்டு உடனே வந்து அடிச்சிடாத. அவள மாதிரியே பொறுமையா கவனிச்சு அடிக்கணும். நான் போய் பின்னாடி நின்னுக்கிறேன். இன்னைக்கு போடுற போடல அவ வீட்டுக்கே வரக்கூடாது, நேரா ஆஸ்பத்திரிக்கு தான். புரிஞ்சுதா? நமது ஊரில் வடிவை தவிர வேறு எந்த வீரப்பெண்மணியுமே இல்லையா? நிறுத்துங்க, நான் இருக்கேன். சபாஷ் சபாஷ், இளையவளுக்கு சளைத்தவள் இல்லை என்பதை ஐயாவின் மூத்த மருமகள் நிரூபிக்க போகிறார். வீரப்பெண்மணி இளவரசி போலாம் வா. ஐயாவின் இளைய மருமகள் விட்டதை மூத்த மருமகள் பிடிப்பாரா பார்ப்போம். நமது ஊரின் வீரப்பெண்மணி ஜான்சி ராணி இளவரசி இப்பொழுது களமிறங்க போகிறார். கண்கள் கட்டப்பட்டு தனது இலக்கை நோக்கி புறப்பட தயாராகிறார் இளவஞ்சி. ஆஹா,
ஆஹா, எடுத்த எடுப்பிலேயே என்ன வேகம்! இளவஞ்சி போகும் விதத்தை பார்த்தால் உரியடித்து வீர பெண்மணி பட்டத்தை வென்று விடுவார் என்று தெரிகிறது. இளவஞ்சி தனது இலக்கை கணித்து விட்டார் என்று நினைக்கிறேன். பரண்டி உரியடிக்க தயாராகிறார். கூட்டத்தில் இருந்த பெண்மணி மங்கையை அடித்து விட்டார். இத பாரு, நீ தானே சொன்ன பின்னாடி நின்னு சொடக்கு போட்டு கூப்பிடுறேன்னு. அதுபடி தானே நான் அடிச்சேன். நான் என்ன பண்றது? நீ அடிக்கிற நேரம் பார்த்து அவ குடிச்சிட்டா. அவளுக்கு தெரியாத மாதிரி பண்ண என்ன பண்ண சொல்ற? சரி சரி, இத பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த டப்பா கனிய அந்த மியூசிக்கல் சேர்ல பாத்துக்கலாம். அழாதக்கா, மானத்தை வாங்காத. சரி சரி, வாய மூடு. வா, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். முதலாளி, நீங்க சொன்ன பையன் நீ போ. சரிங்க. வாங்க தம்பி, வாங்க. வெற்றிமாறன், வெற்றிமாறன். சார், என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் நீங்க? எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? தம்பி, எந்த ஊர்ல கபடி மேட்ச் நடந்தாலும் வெற்றி உங்க பக்கம் தான் சேரணுமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. தலையும் விழுகலாம், பூவும் விழுகலாம். எது விழுந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியதுதான். அது சரி. ஏன் தம்பி, உன்னோட காதலையும் இப்படித்தான் எடுத்துப்பியா? என்ன சார் சொல்றீங்க? இல்லப்பா, உன்னோட காதல்ல நீ தோத்து போயிட்டாலும் இப்படித்தான் சாதாரணமா எடுத்துப்பியா? சார், நான் ரமாவை விரும்புறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, எல்லாருக்கும் முதல்ல தெரியறது காதல் தான். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மேல நீ ஆசைப்படுற. சார், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத போக போக நீயே தெரிஞ்சுக்குவ தம்பி. இப்ப நான் சொல்றது நல்லா கேளு. அந்த பொண்ண விரும்பு. அந்த பொண்ணோட மனசுல இடத்த புடி. அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்க வை. உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தம்பி. தம்பி, யாருக்கும் தெரியாம கோவில்ல வச்சு தாலி கட்டு, இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு தாலி கட்டு, எங்க வச்சு தாலி கட்டினாலும் சரிதான். நான் உனக்கு உதவி பண்றேன். என்ன யோசிக்கிற? பெரிய இடத்து பொண்ணாச்சேன்னு யோசிக்கிறியா? மனசால விரும்பிட்டல, அப்புறம் என்ன பெரிய இடம் சின்ன இடம்? நான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். பயப்படாத. எனக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறீங்க? நீங்க 2 பேரும் மனசுக்குள்ள விரும்பி மனசு விட்டு பேசி கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற முடிவோட என்கிட்ட வாங்க. அப்ப சொல்றேன் ஏன் இவ்வளவு சிரமத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. சார், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல சார். தம்பி, போக போக உங்களுக்கே புரியும். இப்ப தைரியமா போயிட்டு வாங்க. வரேன் சார். அடியே சுப்புலட்சுமி, என் வீட்டுக்காடி உன் பொண்ண மருமகளை அனுப்பணும்னு பாக்குற, அதுக்கு சந்தர்ப்பமே இல்லடி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தாங்க ஐயா. அப்படியா? ஊர்ல திருவிழாலாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நடந்துட்டு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் நம்மளுது. அதான் இளநீ வெட்ட சொல்றதுக்காக வந்தேன். அண்ணே, இங்க வந்து பாருங்க ஐயாண்ணே. இருந்து இளநீ குடிச்சிட்டு போங்களேன், அவனை வெட்ட சொல்றேன். பரவாயில்ல, வரங்க ஐயா. இப்ப என்ன பண்ண போற? இது அவரோட தோப்புன இங்க வச்சு எப்படி போட போற? டேய் தம்பி, ஐயாவை அவரு தோப்புலயே போடுறதுதான் புத்திசாலித்தனம். என்னண்ணா சொல்ற? ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சு எள்ளி சீவி கொடுப்பேன். அவர் அண்ணாந்து குடிப்பாரு. ஒரே போடு, தடை வேற முண்டை நிறைய போயிடும்.
ஐயாவை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் பாத்துக்க. யாராவது வந்தா சிக்னல் கொடு. போ, சரி, நான் போ, பார்த்து பத்திரம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க. அப்ப நீங்க புறப்படுங்க. வரங்க ஐயா. ஏ மாணிகா, ஐயா. இங்க வா. சொல்லுங்க 300 இளநீ வெட்டு போ. ஐயா. ஏன் ஒருத்தனால முடியாதுங்க ஐயா. ஊர்ல இருந்து 2 ஆளுங்களை கூட்டு வந்துடுறேனுங்க ஐயா. சரி சரி, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ஓடு. சரிங்க. ஆ. ஏய், யாரா மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுட்டு நிக்கிறது? வாடாங்க. ஏய், நீ வர்றியா இல்ல இப்ப நான் அங்க வரவா? வாங்க. வாடாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அன்னைக்கு கம்பு விளையாட்டுல என் கூட கம்பு சுத்தினவன் தானே நீ? இங்க என்ன பண்ற? ஐயா, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன் ஐயா. நீ என்ன தப்பு பண்ண என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? உங்க அருமை பெருமை தெரியாம உங்கள்கிட்ட மோதிட்டேன் ஐயா. அன்னைக்கு என் தகுதிக்கு மீறி நடந்துக்கிட்டேன் ஐயா. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த பாரு, இந்த வீர விளையாட்டுல பெரியவன் சின்னவன் ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, யாரு யாருகிட்ட வேணாலும் மோதலாம், ஜெயிக்கிறவனுக்கு தான் மரியாதை. ஆனா அகம்பாவம் இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் மதிக்க கத்துக்கணும். ஐயா, சிலம்பத்துல உங்க கூட எந்த கும்பம் விளையாண்டாலும் உங்களை ஜெயிக்க முடியாதுங்கய்யா. ஏய், நீ கூட நல்லதாண்டா விளையாடின. உன் கூட நான் விளையாடாம வேற யாராவது விளையாண்டு இருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்ப. ஆமா, நீ எந்த ஊருக்காரன்? பக்கத்து ஊர் தான் ஐயா. பஞ்சம் பிழைக்க வந்தோம், அப்படியே தங்கிட்டோம். பஞ்சம் பிழைக்க வந்தியா? ஆமாங்க ஐயா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. கழுத்துல செயின், கையில வாட்சு. ஐயா, இதெல்லாம் மாமியார் வீட்டுல போட்டதுங்கய்யா. இப்படியே கல்யாணம் பண்றவங்க எல்லாம் மாமியார் வீட்டுல வாங்கி போட்டுக்கிட்டு நல்ல ஷோக்கு பண்ணுங்க. ஐயா, வெயில்ல வந்திருக்கீங்க, ஒரு இளநீ வெட்டி தரேன், சாப்பிடுங்க ஐயா. இளநீ வெட்டி குடிக்கலாம். அருவாளை அவன் கொண்டு போயிட்டானே. ஐயா, என்கிட்ட இருக்கியா? ஏய், என்னடா இது அருவாளும் கையுமா சுத்திட்டு இருக்க? ஐயா, நான் கிராமத்தான். இப்படி தோப்பு தருவன்னு வரும்போது கையில அருவா எடுத்துட்டு வருவேன். அதுவும் இல்லாம என் குலத்தொழிலே மரம் ஏறுதாங்க ஐயா. குலத்தொழிலே மரம் ஏறுறதானா? மரம் மட்டும் ஏறுவியா இல்ல மரத்துக்கு மரம் தாவுவியா? சரி சரி, இளநீ வெட்டு. நமக்கு ஒரு 300 இளநீ பறிக்கணும். இதை குடிச்ச உடனே 300 இளநீ வெட்டு. 300 என்னங்கய்யா? 1000 பறிக்கிறேயா? 1000 பறிச்சுட்டு என்ன அப்புறம் தேங்காய் எங்க இருந்து வருது? இந்தாங்கய்யா. உன் பேர் என்ன? ஆவுடையப்பன். ஆவுடையப்பன். ஆமாங்கய்யா. நல்ல பேரு தான். நீ என்ன பண்ற, அந்த மரத்துல போய் ஒரு ஓலை எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. இதெல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்க. அப்போ குலத்தொழிலே மரம் ஏறுறது தான். தண்ணி நிறையவே இருக்குடா. ஆமாங்கய்யா. என்னடா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? பல்ல காட்டுற? அவடையப்பா, நீ ஒரு இளநீ வெட்டி குடி. எனக்கு வேண்டாங்கய்யா. நீங்க என்ன மன்னிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஏய் முட்டா பேல, இந்த ஊர் இளநீ மாதிரி வேற எந்த ஊர்ல இருக்காது. ஒன்னு வெட்டி குடுறா.
வெட்டு. சரிங்கய்யா. ஆ. குடி குடி. ஏய், இளநீ குடிக்கிறியான்னு சொன்னேன், வேணான்னு சொன்னேன், வெட்டினதும் தெரியல குடிச்சதும் தெரியல. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இளநீ ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. அதான் அப்பவே சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு இளநீ வெட்டி தட்டுமாங்கய்யா? வெட்டு, ஆசையும் கெடுப்பானே. வெட்டு 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 வெட்டு. போய் இன்னொரு ஓலை அறுத்துட்டு வா. ஓடு ஓடு சீக்கிரம் வா. கொண்டா கொண்டா. உனக்கு போதுமா இன்னொன்னு குடிக்கிறியா? போதுங்கய்யா. சரி சரி. என்னடாச்சு? இளநீ மேல விழுந்துருச்சுங்கய்யா. ஐயோ, இளநியோ மட்டையோ ஆள் மேல விழுந்தா அது ஆபத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற, நேரா போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வா. பரவாயில்லங்கய்யா, உங்களுக்கு இன்னும் 2 இளநீ வெட்டி தந்துட்டு போறேங்கய்யா. கிழிச்ச உன்னை பாத்துக்கடா. முதல்ல போடா, போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போ. சரிங்கய்யா. வந்த வேலை கடைசியில முடியாமலே போயிடுச்சே. இவன் நேரம் சரியில்லையோ? இவன் வேற நம்மளுக்கு கடைசியா எண்ணி விட்டு கொடுத்துட்டு போறான். சரி, அவன் நேரம் சரியில்லை, நம்ம நேரம் நல்லா இருக்கு. ஐயோ, இந்த ஒல்லி குச்சி வடிவ அடிச்சாலும் அடிச்சா மண்டைய பொழந்துட்டா. இன்னும் வலிக்குதே. என் மூளையே கலங்கி போச்சு. ஏய் அடியே, ஒரே அடியில என்ன அடிச்சியே, அத கூட நான் பொறுத்துக்குவேன். அங்க அவ்வளோ பேரு கூட்டமா நின்னாங்க. அந்த தலையெல்லாம் விட்டுட்டு கருப்பு துணிய கண்ணுல கட்டிக்கிட்டு சரியா குறி பார்த்து ஏன் தலையில அடிச்சியே. அதாண்டி எனக்கு புரியல, எப்படி அடிச்ச? அதுக்கெல்லாம் மூளை வேணும், அத உன்கிட்ட இல்லையே. இங்க பார். இதுதான் என் கண்ணுல கட்டினேன் ஒரு அடி. அப்படிதான் உன் மண்டையில போட்டேன். சூட்சமா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கோ. அடியே, கள்ள ஆட்ட ஆடி என் மண்டை உடைச்சிட்டல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. பண்ணிக்க போ. சும்மா இந்த ஆட்டம் ஆடுற. அடியே, என் மண்டையாலேயே உன்னை முட்டி உன் மண்டைய உடைக்கல, என் பேரு இளவஞ்சி இல்ல.